காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் நகரங்களில் மதுரையும் ஒன்றாக இருப்பதாக வானிலைத்துறை ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தாக்குப்பிடிக்காத அளவுக்கு தத்தளிக்கும் மதுரை நகரில் மழைநீர் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மதுரையில் புதனன்று மாலை மேகவெடிப்பு காரணமாக திடீரென கனமழை பெய்ததில் மாநகரமே தத்தளித்தது. ஒன்றரை மணி நேரத்தில் மதுரையில் கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் மழையும், குறிப்பாக தல்லாக்குளத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்ததாக வானிலை மையத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த மழையால் பெரும்பாலான சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு உள்ளானார்கள். மதுரையில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் 26ஆம் தேதி 11 சென்டிமீட்டர் மழை பதிவானது. 1955ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 70 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் அக்டோபர் 26ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் இவ்வளவு அதிக மழை பெய்ததாக தரவுகள் கூறுகின்றன. குறுகிய நேரத்தில் 15 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பெய்யும் கனமழைக்கு கூட தாக்குப்பிடிக்காத அளவுக்கு மதுரை மாநகரம் மாறிவிட்டதா என அனைவர் மனதிலும் கேள்வி எழுந்தது. அதிக அளவு மழைப்பொழிவு இப்போ நம்ம கடந்த 2000 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க போகும்பொழுது கட்டமைப்புகளை நல்லா விரிவுபடுத்தணும். அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை நல்லா தூர்வாரப்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகை பாருங்க, இன்னைக்கு மழைப்பொழிவு அவ்வளவு பெஞ்சாலும் வைகை ஆத்துக்குள்ள தண்ணி போக மாட்டுது. எல்லாமே பாதாள சாக்கடையில் தான் போகுது. பெரும்பாலான வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பே இப்போ இல்லை. எல்லா தண்ணீரும் பாதாள சாக்கடைக்குள்ள போகிறதுனால அந்த தண்ணீர் எல்லாமே இன்னைக்கு தெருக்கள்லையும் மற்ற போக்குவரத்து எல்லாத்துக்கும் இடையூறு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இது வலியுறுத்தணும். அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, மீண்டும் ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு மையத்தை உருவாக்கணும். அதே போல மழைநீர் வடிகாலை மட்டும் தனியா வச்சு அந்த தண்ணீரை ஆற்றுல போற மாதிரி நம்ம செய்தோட்டோம்னாலே இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு விடிவுகாலமா இருக்கும். இந்த சூழலில் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன், சென்னையில் அதிக நிதி ஒதுக்கீட்டில் மழைநீர் வடிகால் மறுசீரமைக்கும் பணிகள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மதுரையில் அப்படி சொல்வதற்கில்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ளார். மதுரையை மழைநீரை கையாள திறன் கொண்ட நகரமைப்பாக உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி தெரிவித்திருக்கும் விளக்கத்தில் 100 வார்டுகளில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைத்தல் மற்றும் புனரமைக்கும் பணிகளுக்காக 3372 கோடியே 23 லட்சம் ரூபாயில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதல் கட்டமாக 430 கோடி ரூபாயில் பணிகள் நடைபெறுவதாக கூறப்பட்டிருந்தது. மதுரையில் கடந்த 50 ஆண்டுகளில் பெய்த மழைப்பொழிவின் அடிப்படையில் மழைநீர் வடிகால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சியில் 512.5 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் 181 இடங்களில் மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் புதிதாக மழைநீர் வடிகால்கள், பழைய வடிகால்கள் புனரமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.